ஆகாஷ்வாணி. பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும். வாசிப்பவர் ராமசுவாமி சுதர்சன் அவர்கள். மகாராஜாதிராஜ ராஜகம்பீர ராஜமார்த்தாண்ட ராஜகுலோத்துங்க ராஜகுலதிலக ஈரேழு 14 லோகத்தின் அதிபதி பாரா. பழையாறை கோட்டைக்குள் சென்று குந்தவை தேவியை சந்திப்பதற்கு என்ன யுக்தி, எப்படி கையாள்வது என்பதை சிந்தித்துக் கொண்டு குழம்பிக் கொண்டிருந்த வந்தியத்தேவன் அப்போது ஒரு பல்லக்கிலே மதுராந்தகத்தேவர் வந்ததை பார்த்து அவன் உடனே ஒரு வழிமுறை, ஒரு உத்தியை கையாண்டு குதிரை மீது ஏறி நின்று கொண்டு ஐயோ ஆபத்து என்று சொல்லி தடால் என்று கீழே விழுந்து, அதற்கு பிறகு இந்த அமளியைக் கண்டு வீரர்கள் கொல்லென்று சிரிக்க மதுராந்தகத்தேவர் அவனை அழைத்து வரும்படி பணிக்கின்றார். பணித்துவிட்டு அவர், அப்பனே நீ யார் என்று இளவரசர் கேட்டார். நான் தான் சக்கரவர்த்தி பெருமானே, என்னை தெரியவில்லையா என்றான் வந்தியத்தேவன். என்ன உளறுகிறாய்? அடே, நீங்கள் சற்று விலகி நில்லுங்கள் என்றார் மதுராந்தகர் மற்ற வீரர்களை பார்த்து. வீரர்கள் விலகினார்கள். என்னை யாரென்று எண்ணிக்கொண்டாய் என்று மறுபடியும் மதுராந்தகர் கேட்டார். மன்னிக்க வேண்டும் இளவரசே, தவறாகச் சொல்லிவிட்டேன். தாங்கள் இன்னும் என்று தட்டுத்தடுமாறி பேசினான். இதற்கு முன் எப்பொழுதாவது என்னை நீ பார்த்திருக்கிறாயா? பார்த்திருக்கிறேன். இல்லை, பார்த்ததில்லை. என்னை பார்த்திருக்கிறாயா இல்லையா? உண்மையை சொல். நேற்றிலிருந்து நான் உண்மையை சொல்வதென்று வைத்திருக்கிறேன். அதனால்தான் நிச்சயமாக சொல்ல முடியவில்லை. ஓஹோ, நேற்று முதல் நீ உண்மை பேசுகிறவனா? நல்ல வேடிக்கை என்று மதுராந்தகர் சிரித்தார். அதனால் நிச்சயமாக சொல்ல முடியாமல் போவானேன் என்று மறுபடியும் கேட்டார் மதுராந்தகர். இந்த காலத்தில் எதைத்தான் நிச்சயமாக சொல்ல முடிகிறது? ஒருவரைப் போல் இன்னொருவர் இருக்கிறார். ஒரு நாள் மூடு பல்லக்கில் இருந்தவர் இன்னொரு நாள் ரதத்தில் இருக்கிறார். என்ன சொன்னாய் என்று மதுராந்தகர் சிறிது திடுக்கிட்ட குரலில் வினவினார். ஒருவரைப் போல இன்னொருவர் இருப்பதால் நிச்சயமாக சொல்ல முடியவில்லை என்றேன். நான் யாரைப் போல இருக்கிறேன்? 2 தடவை தங்களை நான் பார்த்திருக்கிறேன், அல்லது தங்களை போன்றவரை பார்த்திருக்கிறேன். தாங்கள்தானா, அதாவது நான் பார்த்தவர்தானா என்று சந்தேகமாயிருந்தது. அதை தெரிந்து கொள்வதற்காகத்தான் சற்று முன் குதிரை மேல் ஏறி நின்று அப்படி உற்று பார்த்தாயாக்கும். ஆமையா, என்ன தெரிந்து கொண்டாய்? தாங்கள் நான் பார்த்தவராகவும் இருக்கலாம், இல்லாமலும் இருக்கலாம் என்று தெரிந்து கொண்டேன். மதுராந்தகருக்கு கோபம் உண்டாக தொடங்கிய போது அவருடைய முகத்திலிருந்தும் குரலின் தொனியிலிருந்தும் தெரிந்தது. நீ சுத்த போக்கிரி! உன்னை இளவரசரை கோபிக்க வேண்டாம். நான் தங்களையோ தங்களை போன்றவரையோ பார்த்தது எங்கே என்று சொல்லுகிறேன். பிறகு தாங்களே தீர்மானித்துக் கொள்ளலாம். அப்படியானால் சொல், சீக்கிரம். ஒரு பெரிய கோட்டை, நாலாபுரமும் நெடிய மதில் சுவர், வீராதி வீரர்கள் பலர் அங்கே கூடியிருந்தார்கள். நடுராத்திரி சுவரில் மாட்டிய பெரிய அகல் விளக்கிலிருந்து புகையினால் மங்கிய வெளிச்சத்தில் அவர்கள் ஆத்திரமாக பேசிக் கொண்டிருந்தார்கள். சுவர் ஓரமாக ஒரு பல்லக்கு இருந்தது. அந்த வீரர்களின் தலைவரை மற்றவர்கள் ஏதோ கேள்வி மேல் கேள்வியாக கேட்டார்கள். அவருக்கு கோபம் வந்துவிட்டது. வேகமாக எழுந்து போய் பல்லக்கின் அருகில் நின்றார். பல்லக்கை மூடியிருந்த பட்டுத்திரையை விலக்கினார். பல்லக்கின் உள்ளே இருந்து ஒரு சுந்தர புருஷர் வெளியே வந்தார். அவரை பார்த்ததும் அங்கே கூடியிருந்த வீரர்கள் அனைவரும் வாழ்க வாழ்க என்று கோஷித்தார்கள். பட்டத்து இளவரசர் வாழ்க என்று சிலர் கூவினார்கள். சக்கரவர்த்திக்கு ஜே என்று கோஷித்ததாகவும் ஞாபகம். ஐயா, அப்போது பல்லக்கிலிருந்து வெளிவந்தவருடைய முகம் தங்கள் முகம் போலத்தான் இருந்தது. ஏதாவது நான் தவறாக சொல்லியிருந்தால் தயவு செய்து மன்னிக்க வேண்டும். நடுவில் குறுக்கிடாமல் இத்தனை நேரம் கேட்டுக்கொண்டிருந்த மதுராந்தகத்தேவருடைய நெற்றியில் வியர்வை துளிர்களாயிற்று. அவருடைய முகத்தில் பயத்தின் சாயை படர்ந்தது. நேற்று முதல் உண்மையை சொல்லுகிறவனே, அந்த வீரர்களின் கூட்டத்தில் நீ இருந்தாயா என்று கேட்டார். இல்லை ஐயா, சத்தியமாக இல்லை. பின் எப்படி கூட இருந்து பார்த்தது போல சொல்லுகிறாய்?
நான் கண்ட காட்சி உண்மையாக நடந்ததா அல்லது கனவிலே கண்டதா என்று எனக்கே நிச்சயமாக தெரியவில்லை. இன்னொரு காட்சியையும் கேளுங்கள். இருளடர்ந்த ஒரு நிலவரை, அதில் ஒரு சுரங்கப்பாதை, வளைந்து வளைந்து கீழே இறங்கி மேலே ஏறி போக வேண்டிய பாதை. அதன் வழியாக 3 பேர் வந்து கொண்டிருந்தார்கள். முன்னால் ஒருவன் தீவர்த்தி பிடித்து கொண்டு போனான். பின்னால் ஒருவன் காவல் புரிந்து கொண்டு வந்தான். நடுவில் ஒரு சுந்தர புருஷர் வடிவத்தில் மன்மதனையொத்த ராஜகுமாரர் வந்து கொண்டிருந்தார். தீவர்த்தியின் வெளிச்சம் அந்த நிலவரையின் மூலை முடுக்குகளில் பரவியபோது அங்கேயெல்லாம் பொன்னும் மணியும் வைடூரியங்களும் ஜொலிப்பது போல தோன்றியது. அது மன்னாதி மன்னர்களின் இரகசிய பொக்கிஷங்களையெல்லாம் வைக்கும் நிலவரையாக இருக்கலாம் என்று தோன்றியது. தூண்களில் கோரமான பூத வடிவங்கள் செதுக்கப்பட்டிருந்தன. அத்தகைய சுரங்க வழியில் வந்து கொண்டிருந்த 3 பேரில் நடுவில் வந்த சுந்தர புருஷரின் முகம் தங்கள் திருமுகம் போல இருந்தது. அது உண்மையா இல்லையா என்பதை தாங்கள் தான் சொல்ல வேண்டும். இளவரசர் மதுராந்தகர், போதும், நிறுத்து என்றார். அவருடைய குரலில் பீதி தொனித்தது. வந்தியத்தேவன் சும்மா இருந்தான். நீ நிமித்தக்காரனா? இல்லை ஐயா, அது என் தொழில் இல்லை. ஆனால் நடந்ததையும் சொல்லுவேன், இனிமேல் நடக்கப் போவதையும் சொல்லுவேன். மதுராந்தகர் சிறிது யோசித்துவிட்டு, குதிரை மேல் ஏறி நின்றபோது ஏதோ கத்தினாயே, அது என்ன என்று கேட்டார். அபாயம் என்று கத்தினேன். யாருக்கு அபாயம்? தங்களுக்குத்தான். என்ன அபாயம்? பல அபாயங்கள் தங்களை சூழ்ந்திருக்கின்றன. அதுபோலவே பெரும் பதவிகளும் காத்திருக்கின்றன. அவற்றை குறித்து சாவகாசமாகச் சொல்ல வேண்டும். என்னுடைய கத்தியை கூடத்தான் தங்கள் வீரர்கள் பிடுங்கிக் கொண்டு விட்டார்களே. தங்களுடன் என்னை கோட்டைக்குள் அழைத்து கொண்டு போனால் ஆகட்டும், என்னுடன் வா, சாவகாசமாக பேசிக்கொள்ளலாம். மதுராந்தகத்தேவர் தம்முடன் வந்த வீரர்களின் தலைவனை கைகாட்டி அருகில் அழைத்தார். வந்தியத்தேவனை சுட்டிக்காட்டி அவனை அவர்களுடன் கோட்டைக்குள் அழைத்து வரும்படி கட்டளையிட்டார். அந்த கட்டளை அந்த வீரர் தலைவனுக்கு அவ்வளவு உற்சாகம் அளிக்கவில்லை. ஆயினும் கட்டளைக்கு கீழ்ப்படிந்து வந்தியத்தேவனையும் தன்னுடன் அழைத்துச் சென்றான். சற்று நேரத்துக்கெல்லாம் பழையாறை கோட்டை கதவு திறந்தது. மதுராந்தகத்தேவரும் அவருடைய பரிவாரங்களும் வந்தியத்தேவனும் கோட்டைக்குள்ளே பிரவேசித்தார்கள். இந்த கதையில் ஒரு முக்கிய பாத்திரமாகிய மதுராந்தகத்தேவரை கதை ஆரம்பத்தில் கடம்பூர் மாளிகையிலேயே நாம் சந்தித்தோம். இன்னொரு முறை பழுவேட்டரையரின் பாதாள நிலவரை பாதை வழியாக நள்ளிரவில் அவர் அரண்மனைக்குச் சென்றபோது பார்த்தோம். அப்பொழுதெல்லாம் அந்த பிரசித்தி பெற்ற இளவரசரை, பின்னால் பரகேசரி உத்தம சோழர் என்னும் பட்டப்பெயருடன் தஞ்சை சிம்மாசனத்தில் வீற்றிருக்கப் போகிறவரை நல்ல முறையில் வாசகர்களுக்கு அறிமுகம் செய்து வைக்கவில்லை. நல்ல முறையில் நேயர்களுக்கு அறிமுகம் செய்து வைக்கவில்லை. அந்த குறையை இப்போது நிவர்த்தி செய்து வைக்க விரும்புகிறோம். மதுராந்தகரை பற்றி சொல்லுவதற்கு முன்னால் அவருடைய பரம்பரையை குறித்தும் நேயர்களுக்கு சிறிது ஞாபகப்படுத்த வேண்டும். சுந்தர சோழ சக்கரவர்த்திக்கு முன்னால் சோழ நாட்டில் நீண்ட காலம் அரசு செலுத்தியவர் அவருடைய பெரிய தந்தை கண்டராதித்த சோழர். அவரும் அவருடைய தர்ம பத்னியான மழவரையர் மகள் செம்பியன் மாதேவியும் சிவபக்த சிகாமணிகள். சிவாலய திருப்பணிகளிலேயே தங்கள் வாழ்க்கையை அவர்கள் முழுவதும் ஈடுபடுத்தியவர்கள். தமிழ்நாடெங்கும் சிதறிக் கிடந்த தேவாரத் திருப்பதிகங்களை தொகுத்துச் சேர்க்க கண்டராதித்தர் ஆசை கொண்டிருந்தார். அந்த ஆசை அவர் ஆயுள் காலத்தில் நிறைவேறவில்லை. ஆனாலும் சில பாடல்களைச் சேகரித்தார். தேவார பதிகங்களின் முறையில் தாமும் சில பாடல்களை பாடினார். அவற்றில் சிதம்பரத்தைப் பற்றி அவர் பாடிய பதிகம் திருவிசைப்பா என்ற தொகுதியில் இன்றும் வழங்கி வருகிறது. இப்பகுதியின் ஆய்வினை வழங்குகிறார் ஐங்கரன் அவர்கள். உயிரினங்கள்ல பகல் நேர உயிரினங்கள், இரவு நேர உயிரினங்கள்னு 2 பெரும் பிரிவுகள் உண்டு. மனிதர்கள்ல பெரும்பாலும் இரவுல உறங்கி பகல்ல முனைப்பாக இயங்குவாங்க. சிலர் இதற்கு விலக்கா செயற்படுறத பார்க்கலாம். அவங்க மேற்கொண்டுள்ள தொழிலின் காரணமா வாழ்க்கை முறை, சுழற்சி, செயல்திறன் இதெல்லாம் தனித்தன்மை கொண்டு சிறந்து விளங்கும். இந்த நெடுங்கதையில மதுராந்தகத்தேவர் தன்னந்தனி நடும். இதுவரை இரவு நேரங்கள்ல மட்டுமே தரிசனம் தந்திருக்கார். அப்பவும் அவரை சுத்தி இருந்தவங்க தான் முனைப்பா இயங்கினாங்க. ஆடி 18 கடம்பூர் நடுநிசி கூட்டத்துல தனாதிகாரியோட முழக்கத்துக்கு இடையிடையே சில எதிர்வாதங்கள். அவ்வளவு நேரம் அந்த மூடு பல்லக்குள்ளேயே பொறுமையா இருந்தார். இளவரசி,
பல்லக்கின் திரையை விலக்கிக்கிட்டு வெளியே எழுந்தருளணும். தங்களுக்காக உடல் பொருள் ஆவியை அர்ப்பணம் செய்ய சித்தமாய் இருக்கிற இந்த வீராதி வீரர்களுக்கு தங்கள் முக தரிசனம் தந்திருட வேணும்னு பெரிய பழுவேட்டரையர் வேண்டினார். அவரும் வெளியே வந்து நின்னதை பார்த்தோம். அடுத்த காட்சி மறுபடியும் இரவு பொழுது, வேறு களம். தஞ்சாவூர் ரகசிய சுரங்க வழி. 3 பேர் படியேறி வராங்க. கந்தமாறன், நடுவுல மதுராந்தகர், சுரங்க காவலன். இப்பவும் சுரங்க காவலன் வச்சிருந்த தீவர்த்தி வெளிச்சத்திலே தான் சோழ பேரரசராக விளங்க துடிக்கிற மதுராந்தக தேவரை பார்க்க முடிஞ்சது. அன்னைக்கு சுந்தர சோழ சக்கரவர்த்திக்கு அபாயம் குரலை தாழ்த்தி எச்சரிக்கை பண்ணினான் வந்தியத்தேவர். அப்படியும் அது கோட்டை காவலர் காதுல விழுந்துடுச்சு. இப்போ பழையாறையில பிற்பகல்ல தங்க ரதத்துல மதுராந்தகர் உற்று பார்த்தான் வல்லவரையும். அபாயம்னு உறக்க கத்தியபடி உருள்றான். இந்த சக்கரவர்த்தியின் மாமனார் சின்ன பழுவேட்டரையர் பக்கத்துல இல்லைங்கிற துணிச்சார். இதுக்கு அப்புறம் நடந்த உரையாடல்ல பொய் புனசுருட்டு எதுவும் இல்லைங்கிறது கவனிக்கத்தக்கது. அடுத்து சில தொடர்களை கவனிப்போம். நிமித்தக்காரன். நிமித்தம் அறிகுறி, ஒரு செயல் நடப்பதற்கான காரணம். அறிகுறி, சகுனம் இதையெல்லாம் கொண்டு பலன் சொல்பவன் நிமித்தக்காரன். சாவகாசமாக, ச அவகாசம், சாவகாசம். அவகாசம் போதிய நேர இடைவெளி, சாவகாசம் போதிய நேரம் எடுத்துக்கிட்டு அவசரப்படாம செயல்படுவது. நிவர்த்தி, குறைய போக்குவது, துன்பத்திலிருந்து விடுபடுவது, தீர்வு. பிரவிற்த்தி, இது உலகியல் செயற்பாடுகளில் ஈடுபடுவதை குறிப்பது. எதிர்ச்சொல் நிவ்ருத்தி, உலகியல் பற்றை விட்டு விடுதலையாவது, விடுபடுவது. இதன் அடிப்படையில் உருவானது நிவர்த்தி. நல்லது, அடுத்த பகுதியில சந்திப்போம். பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும் கேட்டீர்கள். வாசித்தவர் ராமசுவாமி சுதர்சன் அவர்கள். ஆய்வினை வழங்கியவர் ஐங்கரன் அவர்கள். படைப்பு சென்னை வானொலி நிலையம்.